புத்தகங்களை நாம் நூலகங்களுக்கு போய் வாங்கி படித்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் காலப்போக்கில் நூலகம் சென்று படிக்கும் பழக்கம் என்பது அருகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். இதற்கு ஈடு செய்யும் விதத்தில் இணையம் வழியாக நிறைய நூல்களை வெளியிடும் பழக்கம் உருவாகியது. அதை ஆங்கிலத்தில் புக் என்று சொல்கிறார்கள், அதாவது எலக்ட்ரானிக் புக் என்று சொல்கிறார்கள். மின்னிலக்க வடிவில் புத்தகத்தை அச்சடித்து அதை விற்பனை செய்வது, இதைத்தான் புக் என்று சுருக்கமாக சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். இந்த புக் என்பதை தமிழில் எவ்வாறு சொல்லுவது, இதைத்தான் இன்றைய மொழியறிவும் பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு நூலை மின் இலக்க வடிவில் மாற்றி அதை இணையத்தில் பதிவேற்றுவது அல்லது விற்பது, இதைத்தான் புக் என்று சொல்கிறார்கள். மின் இலக்க வடிவில் ஒரு நூலை தயாரிப்பதன் அடிப்படையில் இந்த புக் என்பதை ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப எளிமையாக மின் நூல் என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். இன்றைய மொழியறிவும் பகுதியில் இந்த புக் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில் மற்றும் ஒரு சொல்லோடு உங்களை சந்திக்கிறேன்.